ஸோ உணவு தான் முதல் மருந்து. சர்க்கரை வருவதற்கான முதல் சாத்திய நிலை தான் ஐஜிடி. அவங்க யாரும் காசுக்காக ஒரு காரியம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. சர்க்கரை நோய் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் மேடம் வந்து வேண்டிய டாக்டர் மேடம் சொன்னாங்க, ஒரு 125 ஒரு 90 இருக்கணும். 120 110 மேல போனா இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கு, ஐஜிடி அப்படிம்பாங்க. சர்க்கரை வருவதற்கான முதல் சாத்திய நிலை தான் ஐஜிடி. மொத்தமா தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரத்தில் பார்த்தா 10% மேல 15% சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. மிக மிக அதிகம். அது 1 கோடி பேர் கிட்டத்தட்ட. சரி, 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளி இருக்காங்க இல்லையா, அதுல எவ்வளவு பேர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க நமக்கு தெரியும்ல. எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை நல்லது இல்ல, வெள்ளை சர்க்கரை வேண்டாம், இனிப்பு சுகரை கூட்டிரும், மைசூர் இனிப்பை கூட்டிரும், சுகரை கூட்டிரும், எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் இன்றைக்கு தமிழகத்தில் சர்க்கரையையும் இரத்த கொதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 10.3% நண்பர்களே. சோழமண்டல காடுகள் அப்படி செழித்து கொளித்திருந்த அத்தனை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க மரத்தை பூரா வெட்டி தேயிலை காடாக்கலாம். அது இன்னொரு அழிச்சாட்டியம், அது நமக்கு மேட்டர்ல. இப்போ அந்த தேயிலையினுடைய வரலாறு அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒண்ணு குடிச்சிருப்போம்ல. அந்த தேயிலைக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் குடிச்சோன்னு பார்த்தா, சாதாரண எளிய தாவரங்களை காலையில குடிச்சிருக்கோம். கரிசலாங்கண்டின்னு ஒரு செடி. கரிசலாங்கண்டி செடி வந்து நெல் வயல்கள் எல்லாம் வரப்புல ஓரமா வளரக்கூடிய செடி. அந்த கரிசாலையை வந்து வள்ளலாரெல்லாம் வந்து தாய் மாதிரி வணங்கணும்னு சொல்லியிருக்காரு. வெள்ளை கரிசலாங்கண்ணி மேல அவ்வளவு காதல் வள்ளலாருக்கு உண்டு. அந்த கரிசலாங்கண்ணிய சித்த மருத்துவம் என்ன சொல்லணும்னா தேகராஜன் அப்படின்னு சொல்லும். தேகராஜனா உடலுக்கு ராஜா மாதிரி இருக்க வேண்டிய, உடலுக்கு சாப்பிட வேண்டியது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய் பால் மட்டும்தான். நீங்க எங்க மெடிக்கலி எங்க வேணாலும் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். தாய்ப்பால்ல மட்டும்தான் லாரிக் அமிலம் இருக்கு. வேற எங்கேயாவது ஃபுட்டில் வந்து லாரிக் ஆசிட் இவ்வளோ இருக்கா? கிடையாது. அந்த லாரிக் அமிலத்தினுடைய மோனோலாரின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை மிகப்பெரிய அளவில் உயர்த்தக்கூடியது. அப்போ அந்த மோனோலாரின் உள்ள தேங்காய் பாலும் அதில் மஞ்சத்தூள், மஞ்சளை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளவு அந்த குர்குமினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பொன் நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் வந்து மிகப்பெரிய அளவில் புற்றுநோயிலிருந்து எத்தனையோ ஒரு சாதாரண இன்ஃப்ளமேஷன், ஒரு ஜாயிண்ட், இன்னைக்கு அத்தனை நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லலையா, சக்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், இதெல்லாம் துவக்க புள்ளி வந்து இன்ஃப்ளமேஷன் தான். அப்ப அந்த இன்ஃப்ளமேஷனை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்துறது மஞ்சள். அதனாலதான் நம்ம சாப்பாட்டுல எல்லாத்துலயும் மஞ்சள் பொடியை போட்டிருக்காங்க. அப்ப நம்ம உணவை அந்த ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டா தேர்ந்தெடுக்கணும். ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்னா மேடம் சொன்னாங்க இல்லையா, தினை அரிசி, கம்பரிசி, இந்த மாதிரி இதையும் கார்போஹைட்ரேட் தான். இதுலயும் 65% கார்போஹைட்ரேட்ஸா இருக்கு. ஆனா அவை வந்து உடனடியாக சர்க்கரையை ரத்தத்தில் கலக்காது. கொஞ்சம் மீடியம் கிளைசிமிக்கா இருக்கும். சில தானியங்கள் லோ கிளைசிமிக்கா இருக்கும். ஐவால் அவங்க வந்து கீன்வால போடுறாங்க. கீன்வாங்கிறது வந்து வெளிநாட்டில் சவுத் அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு சிறுதானியம். அது கீன்வா இன்னும் கொஞ்சம் லோயர் கிளைசிமிக்கா இருக்கும். அப்போ அந்த லோயர் கிளைசிமிக் ஃபுட்டை நம்ம வந்து உப்புமாவோ இல்லைன்னா வந்து அந்த தானியத்தில் வந்து பொங்கலோ, அதுல புளியோதரையோ, அதுல ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒண்ணா செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த குளுக்கோஸ் வேகமா அப்சார்ப் ஆகாது. குறைவா தான் சாப்பிடணும். சோறை இனிமே மலை மாதிரி குவிச்சு அதுல குழி தோண்டி அது மேல புளி குழம்பு ஊத்தி அது அருவியில வழிகிற மாதிரி சோத்தை விழிஞ்சு அதை உருட்டி சாப்பிட்ற காலம்லாம் வேண்டாம். இனிமே சோறு கொஞ்சோல தான் இருக்கணும். சின்ன கப்புல காய்கறி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த கப்புல தான் ஹோட்டல்ல காய் கொடுக்குற கப்புல அரிசி வாங்குங்க, தட்டுல காய்கறியை போட சொல்லுங்க. அதுதான் நம்மளுடைய சாப்பாடா இருக்கணும்.
நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 7 ஊ சொல்றேன். உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, உள்ளத்தின் அமைதி, உற்சாகம், உடலுக்கு ஒவ்வாதவை தவிர்த்தல், உடல் பரிசோதனை. இது 7 தாங்க. இந்த 7 ஊவை நம்ம டெய்லி லைஃப்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியம் எப்போதுமே நம்ம கையில இருக்கும். இதுல முதல் ஊ உணவு. அதாவது திருவள்ளுவர் வந்து மருந்துன்ற அதிகாரத்துல கிட்டத்தட்ட 7 குறள் உணவை பத்தி மட்டும்தான் எழுதியிருக்காரு. சோ உணவு தான் மருந்து அப்படின்றத பல ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இப்போ நம்ம உணவை மருந்து போல் எடுத்துக்கொண்டோமே ஆனால் பிற்காலத்தில் மருந்தை உணவாக எடுத்துக்கொள்ளும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட மாட்டோம். சோ உணவு தான் முதல் மருந்து. அந்த உணவுல இப்ப நம்ம சாப்பிட்ற பாலிஷ்டு ரைஸ் எல்லாத்துலயுமே கலோரிஸ் வந்து சிறுதானியத்துக்கும் நம்ம ரைஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாத்துலயுமே ரஃப்லி அரௌண்ட் 300ல இருந்து 350 வரைக்கும் தான் கிலோ கலோரிஸ். அதாவது நம்ம ஒரு ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல என்ன கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு, என்ன கலோரி வேல்யூ இருக்கு, இதுதான் அந்த ஃபுட்டோட குவாலிட்டி, நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத அனலைஸ் பண்றோம் எங்களோட மெடிக்கல் சயின்ஸ்ல. இப்போ நம்ம சாப்பிட்ற ரைஸ்ல பாரம்பரிய அரிசி விட்டுருங்க, இப்ப சாப்பிட்ற பாலிஷ்டு ரைஸ்ல எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. 70க்கு மேல கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால அது போய் பான்கிரியாஸை டக்குன்னு இன்சுலினை செக்ரேட் பண்ண வைக்கும். இந்த சிறுதானியங்கள் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கலோரி வேல்யூ கிட்டத்தட்ட ரைஸ்க்கு ஈக்குவல் தான். ஆனா கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல வரனால தான் இந்த சிறுதானியங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த சிறுதானியத்துல ஒரு வரகு பொங்கல் செய்யலாம், திணையில ஒரு ஹல்வா செய்யலாம், திணையில ஒரு புட்டு செய்யலாம், குதிரைவாளியில ஒரு பொங்கல் வைக்கலாம். நம்ம வந்து இப்ப இட்லி தோசை எல்லாம் செய்யறோம்னா அதுல இந்த சிறுதானியங்களையும் பயன்படுத்தி செஞ்சா அதே அளவு ருசியை கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து திரு வீரசக்தி சார் வந்து திருச்சி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காரு. உணவு ஆப்பிள் மில்லட்ல மில்லட்ஸ் உணவுகள் நல்லா இருக்கு. மில்லட்ஸை நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அடுத்தது உடற்பரிசோதனை. இப்போ வந்து ஐஓ சென்டர் பத்தி டாக்டர் பிரபு சங்கரும் டாக்டர் சக்தீஸ்வரனும் பேசினாங்க. உடல் பரிசோதனை நிறைய பேர் என்னன்னா மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிட்டா இது இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு பயப்படுறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரம்பியல் நிபுணரா ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். கால் பாதத்துல குத்துது, எரிச்சலா இருக்கு, நைட்டு படுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தகதகன்னு எரியுது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயாளிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது நரம்பு தளர்ச்சியோட ஒரு அறிகுறி, நியூரோபதின்னு சொல்லுவோம். இந்த நியூரோபதி அறிகுறி ஒரு நபருக்கு வர்றதுக்கு முன்னாடி 50% நரம்புகள் வந்து டேமேஜ் ஆயிடுது. சோ இந்த நியூரோபதி வராம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸை நம்ம ப்ரியரா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்ப இரத்த குழாய்கள், மூளையில உள்ள இரத்த குழாய் அடைக்கிறனால பக்கவாத நோய் வருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பக்கவாத நோய் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துல வந்து அவங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். ஆனா அந்த இரத்த குழாய் வந்து ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல அடைக்கிறது இல்ல. அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம இரத்த குழாய்கள்ல நடக்குது. அது போய் கொழுப்புகள் படிந்து அந்த இரத்த குழாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிக்கும். நாங்க இரத்த குழாய்கள்லாம் டாப்லர் எடுத்து பார்ப்போம், ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 70% ஸ்டெனோசிஸ், 80% ஸ்டெனோசிஸ். அதாவது அந்த இரத்த குழாய் இந்த அளவு இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அடைச்சிருது. ரிமைனிங் அந்த 20% ஹோல் வழியா தான் பிளட் போயிட்டு இருக்கும். என்னைக்கு அந்த இரத்த குழாய் முழுமையா அடைக்குதோ அது ஹார்ட்ல அடைச்சா ஹார்ட் அட்டாக், பிரெயின்ல அடைச்சா ஸ்ட்ரோக். சோ இந்த அடைப்பு தன்மையை நம்ம பக்கவாத நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல சில இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸ் இருக்கு. அந்த மார்க்கர்ஸை உடற்பரிசோதனை செய்யும் போது கண்டுபிடிக்கிறோம். இது வந்து நீங்க ரொட்டீனா எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ற மாஸ்டர் செக்அப்ல கண்டுபிடிக்கிறது இல்ல. அங்க வந்து கிட்னி, லிவர், ஹார்ட் ஓவராலா பாக்குறாங்க. இந்த ஐஓ சென்டர்ல உள்ள 181 டெஸ்ட்னு டாக்டர் சக்தி சொன்னார்ல, அதுல என்னென்ன எலிவேட் ஆயிருக்கு, HSCRP எலிவேட் ஆயிருக்கா, சோ இவங்களுக்கு வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றாங்க. ப்ரெடிக்ட் பண்ணி அதை தடுக்கிறதுக்கான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், குர்குமின், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி
இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம ஃபுட்டுலயே இருக்கு. ஸோ அதை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல கொடுக்கறனால நம்மளால இன்றைய வாழ்விலிருந்து ஒரு 10 வருடம் மரணத்தை தள்ளி போட முடியும். அந்த ஆப்பிள் மில்லட்டில் போடுற சாப்பாடு ரொம்ப அற்புதமான உணவு. சிறுதானியத்தை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இங்கே இந்த ஐஓ டாக்டர் அவர்கள் சத்தீஸ்வரன் ஒரு 45 ரைஸ் சொன்னார், என்னென்னமோ ரைஸ் சொன்னார். எனக்கு ஒரு ரைஸும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் புழுங்கரிசி பச்சரிசி 2 தான். மிஞ்சி போனால் பொன்னி அரிசிம்பாங்க, அது ஒன்று தான் தெரியும். இது இவ்வளோ ரைஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே கிடைக்கும், யார்கிட்ட போய் வாங்க? அரசாங்கம் என்ன எல்லாருக்கும் இதை கிடைப்பதற்கு வழி பண்ணுதா? நான் போய் ஆப்பிள் மில்லட்டில் ஒரு தடவை சாப்பிட்றேன். தூதுவளை சூப்புன்னாரு. தூதுவளையா? தூதுவளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் சூப்பெல்லாம் பண்ணுவாங்களா? ஆமாம், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாரு. அருமையாக இருந்தது. அது தூதுவளை மாதிரி எனக்கு ஒன்று என்ன, அது என்ன டேஸ்ட், தூதுவளை டேஸ்ட்லாம் வரல, சூப்பு டேஸ்ட்டாக வந்தது. பிரமாதமாக இருந்தது. இந்த மாதிரி நேரங்களில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட 1-2 விஷயங்களில் ஆப்பிள் மில்லட்டு 1, ஐவா 2, டாக்டர் சிவராமன் 3, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரும் காசுக்காக ஒரு காரியமும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆப்பிள் மில்லட் ஆரம்பித்து பெருசக்தி கோடி கோடியாக சம்பாதிச்சிடல. சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்லையா, நல்ல சாப்பாடு மக்களுக்கு போடுமே எங்கள் நல்ல எண்ணத்திலே இந்த ஆப்பிள் மில்லட் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் என்னென்ன சாப்பிடணும், எப்படி எப்படியெல்லாம் உடம்பு வச்சுக்கணும்னு சிவராமன் சொல்லாததே கிடையாது. அவ்வளோ அழகாக சொல்லுகிறார் என்றால் அவ்வளோ ஈடுபாடு அவருக்கு இருக்கு. அவர் தான் இங்கே உரையாற்றுவதற்கு வல்லவர், நல்லவர். நான் வாழ்த்துறதா வழங்கலாம். திருச்சி ஆப்பிள் மில்லட் திருச்சிக்கு பேர் வாங்கி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உணவு தானிய உணவகம், நல்ல உணவகம். அதுக்கு அமைஞ்சிருக்கிற வீர சக்தி, அவருக்கு ஆண்டவன் எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து அவர் தானிய உணவகம் மட்டும் நடக்கலை, திருச்சியில் நடக்கிற இலக்கிய கூட்டங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்குது. அப்படி தான் சிவநாதன் கூட தோள் உடுத்து தோளாக நின்று எல்லா வேலையும் செய்யக்கூடியவர், பண உதவி செய்யக்கூடியவர் தான் வீரசக்தி அவர்கள். டாக்டர் கொடுக்குற மருந்து, நாம் சாப்பிட்ற சாப்பாடு, இவை தான் நம்மை காப்பாற்றும் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.